வகுப்பு 2 பாடம் தமிழ் பாட எண் 4 நானும் நாங்களும். இதில் இந்த பையன் அவனை பற்றி சொல்கிறான். என் பெயர் எழில். என்ன சொல்கிறான்னா, இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவனை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் சொல்கிறான். என் பெயர் எழில். இவர்கள் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா? இது எழிலோட தங்கச்சி. எழிலோட தங்கை எழில அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எழிலோட அம்மா எழில எழில்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது எழிலோட தாத்தா. எழிலோட தாத்தா எழில எழில் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது எழிலோட அப்பா. எழிலோட அப்பா எழில எழில் குட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது எழிலோட நண்பர்கள். அவங்க எழில எழிலா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது எழிலோட பாட்டி. இவங்க எழில எழில் கண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். முதல்ல எழில் அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறான். அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன் அப்படின்றார். அம்மா எழில் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்பாங்களாம். எதையுமே அவன் எந்த நிகழ்ச்சி எந்த செயல் செய்தாலும் முதல்ல அம்மா கிட்ட தான் சொல்லுவானா. இது அப்பா, எழிலோட அப்பா. எழிலோட அப்பா எழிலோட அப்பா எப்படிப்பட்டவர், என்ன செய்வார்ங்கிறத எழில் சொல்கிறான். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார். அவற்றில் நான் தான் கதை தலைவன். அப்பா எழிலோட அப்பா அவனுக்கு நிறைய கதைகள் சொல்வாங்களாம். அவற்றில் நான் தான் கதை தலைவன். கதை தலைவன்னா ஹீரோ. அப்பா சொல்கிற கதையில் ஹீரோ எப்போவுமே எழில் தானா. இது எழிலோட தாத்தா. தாத்தாவுடன் வெளியே செல்வது எனக்கு பிடிக்கும். எழிலுக்கு அவங்க தாத்தா கூட வெளியே போகிறது எப்பவுமே பிடிக்குமா. இது எழிலோட பாட்டி. பாட்டி நன்றாக பாடுவார். நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். எழிலோட பாட்டி நல்லா பாடுவாங்களாம். எழிலும் அவங்க கூட சேர்ந்து பாடுவானோ. இது எழிலோட தங்கை. நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்வாள். பார்க்க சிரிப்பாக இருக்கும். எழில் என்ன செய்கிறானோ அதையே குட்டி தங்கையும் செய்வாளாம். இவன் படிக்கிறானா, அவளுக்கு படிக்க தெரியாது. ஆனால் அண்ணன் பண்ணுற மாதிரியே புத்தகத்தை அவளும் விரித்து வச்சிட்ருக்கா. அதை பார்க்க பார்க்க இவனுக்கு சிரிப்பாக இருக்குமா. அடுத்து, உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாலே மகிழ்ச்சி தான். எழிலுக்கு அவனோட உறவினர்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இதெல்லாம் எழிலோட நண்பர்கள். நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். நிறைய விளையாட்டு இருக்குது, ஆனால் எழிலுக்கு கால்பந்து விளையாட ரொம்ப பிடிக்குமா நண்பர்களோட சேர்ந்து. இது எழிலோட நாய்க்குட்டி. இது என் செல்ல நாய்க்குட்டி. எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? நாய் எப்படி கூப்பிடும்? எழிலான்னு கூப்பிடுமா? இல்லை, நாய் லொல் லொல் அப்படின்னு தான் கூப்பிடுமா. எழிலன் சொல்கிறான், நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களிடம் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க? நீங்கள் எப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சொல்லுங்க.
உன்னுடைய உறவுகள் பற்றியும் நீ கூறலாமே, உங்களோட சொந்தக்காரங்களை பற்றி நீ சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பாடத்தோட பயிற்சி. படித்து பழகுவோம். பொறுமையுடன் கேட்பார். பொறுமையுடன் கேட்பார். நன்றாக பாடுவார். நன்றாக பாடுவார். கதைகள் சொல்வார். கதைகள் சொல்வார். விளையாட பிடிக்கும். விளையாட பிடிக்கும். செல்ல நாய்க்குட்டி. செல்ல நாய்க்குட்டி. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். கதைகள். கதைகள். கதைத்தலைவன். கதைத்தலைவன். நாய்க்குட்டி. நாய்க்குட்டி. உறவினர். உறவினர். தங்கை. தங்கை. நண்பர்கள். நண்பர்கள். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. பாடல். பாடல். பொருத்தமான குறியிடுவேன். சரி தவறு இதை வாசித்து பார்த்து நம்ம பாடத்தை படித்தோம் இல்லையா, அதில் இருந்து சில நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாக்ஸில் குறி போடணும். எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். ஆனால் நம்ம என்ன படித்தோம் அந்த கதையில், எழில் எதையும் தன் அம்மா கிட்ட தான் சொல்வான். அதுதான் உண்மை. அப்போ இதில் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான்ங்கிறது தவறு. எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. இதில் பார்த்தோம்ல, எழில் வீட்டில் நாய் இருக்கு. அப்போ இது சரி. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். நாம் எழில் அவங்க நண்பர்கள் கூட கால்பந்து விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சாதான் கால்பந்து விளையாட முடியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, சரி. எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். எழில் தாத்தா கூட வெளியே போவான்னு சொல்லி தான் இருக்கு. இங்கே பாட்டி நன்றாக பாடுவார், அவங்களோட சேர்ந்து எழிலும் பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எழில் பாட்டி கூட தான் சேர்ந்து பாடுவான், தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் அப்படிங்கிறது தவறு. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இது சரி. பொருத்துவேன். எழிலின் அம்மா. ஒரு பக்கம் இருக்கிறத நம்ம வாசிப்போம். எழிலின் அம்மா. எழிலின் அப்பா. எழிலின் தாத்தா. எழிலின் பாட்டி. எழிலின் தங்கை. வெளியில் அழைத்து செல்வார். நன்றாக பாடுவார். கதைகள் கூறுவார். எழிலை போலவே செய்து காட்டுவாள். எதையும் பொறுமையாக கேட்பார். சரி, இப்போ எழிலின் அம்மா எழிலின் அம்மா என்ன செய்வார்? எதையும் பொறுமையாக கேட்பார். கடைசியில் இருக்கு, எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார். இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். அடுத்து எழிலின் அப்பா கதைகள் கூறுவார்னு தான் நம்ம பாடத்தில் படித்தோம். கதைகள் கூறுவார் இந்த மூன்றாவதாக இருக்குது. இரண்டாவது சொற்கள் எழிலின் அப்பாங்கிறத கதைகள் கூறுவார் அப்படிங்கிறது கூட நம்ம ஜாயின் பண்ணணும். எழிலின் தாத்தா. எழிலின் தாத்தா என்ன செய்வார்? வெளியே அழைத்து போவார் அப்படி இருக்குது. அப்போ அந்த வெளியில் அழைத்து செல்வார்ங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து நாம் இங்கே சேர்க்கணும். எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள். அப்படி ஜாயின் பண்ணிடணும்.
எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலின் அப்பா கதைகள் கூறுவார். எழிலின் தாத்தா வெளியில் அழைத்து செல்வார். எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை எழிலைப் போலவே செய்து காட்டுவாள். வாய்மொழியாக விடை தருவேன். எழிலை பற்றி உனக்கு தெரிந்ததை கூறுக. எழில் பற்றி நமக்கு என்னெல்லாம் தெரியும்? எழிலுக்கு எதையுமே முதல்ல அம்மா கிட்ட தான் சொல்ல பிடிக்கும். அப்பாவோட கதையில் எழில் தான் ஹீரோ. எழிலோட தாத்தா அவனை வெளியே கூட்டிகிட்டு போவார். எழிலோட பாட்டி கூட சேர்ந்து எழில் நல்லா பாடுவான். எழிலோட தங்கச்சி எழில் செய்கிறதையே செய்வா. எழிலுக்கு அவங்க உறவினர்கள் வந்தால் ரொம்ப பிடிக்கும். எழிலுக்கு அவங்க நண்பர்களோட கால்பந்து விளையாட பிடிக்கும். இது எழிலோட செல்ல நாய்க்குட்டி. இதுதான் எழிலை பற்றி நமக்கு தெரியும். எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழிலை அவங்க அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எழிலை அண்ணா, எழில்மா, எழில் தம்பி, எழில் குட்டி, எழிலா, எழில் கண்ணு இப்படி சொல்லுவாங்க. 6 விதமாக அழைக்கிறாங்க. எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். இவர்களை இப்படி அழைத்தால் பயிற்சி. காகத்தை வாயாடி அப்படின்னு கூப்பிட்டா பிடிக்காது. ஒற்றுமைக்காரி அப்படின்னு சொன்னால் பிடிக்கும். யானையை முரடா அப்படின்னு சொன்னால் பிடிக்காது. வலிமைக்காரா அப்படின்னு சொன்னால் பிடிக்கும். பூனைக்குட்டியை அழுமூஞ்சி அப்படின்னு சொன்னால் பிடிக்காது. பட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னால் பிடிக்கும். ஆந்தைய முட்டை கண்ணா அப்படின்னு சொன்னால் பிடிக்காது. அழகு கண்ணா அப்படின்னு சொன்னால் பிடிக்கும். என்னை பற்றி. என் பெயர் அ.க. எழில். என் அம்மா பெயர் கவியரசி. என் அப்பா பெயர் அமுதன். எனது ஊர் கோவூர். அலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பகுதியில் இங்கே உங்கள் ஃபோட்டோ ஓட்டணும், உங்கள் நிழற்படம் ஓட்டணும். அடுத்து என் பெயர் அப்படிங்கிறதுல உங்கள் பேர் எழுதணும். என் அம்மா பெயருங்கிறதுல உங்கள் அம்மா பெயர் எழுதணும். என் அப்பா பெயருங்கிற இடத்துல உங்கள் அப்பா பேர். எனது ஊர் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஊர். அலைபேசி என்கிறது உங்கள் அம்மாவோட அல்லது அப்பாவோட செல்லிடைபேசி எண், அலைபேசி எண் எழுதணும். நிரப்புவேன். கூடுதல் கட்டங்களுக்கு குறியிடுவேன். இப்போ வாத்து, இப்போ 4 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வாத்து கரெக்டாக எழுதிட்டோம். வா இத்து எழுதியாச்சு. மிச்ச கட்டத்தில் தவறு போட்டாச்சு. மைனா, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து. நாம் இதை 4 எழுத்துக்களாக நினைக்கக்கூடாது. இந்த இரட்டை சுழி மா 2 சேர்ந்து ஒரு எழுத்து. இது துணைக்கால், இது 2 சேர்ந்து ஒரு எழுத்து. அப்போ இதில் மிகுதியாக இருக்கிறது 2 கட்டங்கள். அதை கட் பண்ணிடணும். ஆந்தை, ஆ இன் தை, இது மிகுதியாக இருக்கிற கட்டத்தை அடிச்சிடணும். கோழி, இதில் 4 எழுத்துக்கள் இருக்கா? இல்லை. இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்து. இப்போ மிச்சம் 2க்கு நாம் கட் பண்ணிடணும். சேவல், சே வா இல், இதை கட் பண்ணிடணும். கொக்கு, கோ இக்கு, கொக்கு,
உறவு முறையை அறிந்து அழைப்பேன். அம்மாவின் அக்கா பெரியம்மா, அம்மாவின் தங்கை சித்தி. அப்பாவின் தம்பி சித்தப்பா. அப்பாவின் அண்ணன் பெரியப்பா. அம்மாவின் அண்ணன் மாமா. அம்மாவின் தம்பி அதுவும் மாமா தான். அப்பாவின் அக்கா அத்தை. அப்பாவின் தங்கை இதுவும் அத்தை தான். இப்போ அப்பாவுக்கு அக்கா தங்கை 2 பேர் இருந்தாங்கன்னா அப்பாவோட அக்காவை பெரியத்தை அப்படிம்போம், அப்பாவோட தங்கையை சின்னத்தை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அம்மாவுக்கு அண்ணன் தம்பி 2 பேருமே இருந்தாங்கன்னா அம்மாவோட அண்ணனை பெரிய மாமான்னு சொல்லுவோம், அம்மாவோட தம்பியை சின்ன மாமான்னு சொல்லுவோம். பாடம் முடிஞ்சிருச்சு.